இவர் ஆக்சுவலா உங்களுக்கு என்ன? அவர் வந்து எங்கள் மாமா சார். அம்மாவோட அண்ணனோட பையன், மாமா பையன் சார். எங்கள் அம்மா வீட்டு சைடு வந்து இவர் தான் இருக்கிறாரு. எனக்கு முறை பையனா. எங்கள் அப்பா வீட்டு சைடு வந்து ஒருத்தர் இருக்கிறாங்க. எனக்கு வந்து இவர் மேலே க்ரஷ். எங்கள் அப்பா வீட்டு சைடு இருக்கிற மேலே அவருக்கு வந்து என் மேலே க்ரஷ் சார். அது வந்து இவருக்கு வந்து என் அக்கா மேலே க்ரஷ். வாவ். அடுத்த ஒரு இடியாப்ப சிக்கல். இதெல்லாம் எப்படி தெரிஞ்சது? யார் யாருக்கு யார் யார் மேலே க்ரஷ்ன்னு? ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா சின்ன வயசுல அந்த அளவுக்கு அவ்வளோலாம் பார்த்தது பேசினது அவ்வளோலாம் இல்லை சார். அப்புறம் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு மாமா இருக்கிறாங்க அப்படின்ற மாமான் தான் சார் கூப்பிடுவோம். அதுக்கப்புறம் நான் பேசுவேன், சும்மா நார்மலாக பேசுவேன். அவங்க வந்து எங்கள் அக்கா எல்லாருமே அவங்களுக்கு வந்து 3 முறை பொண்ணுங்க என்னோட சேர்த்து. ஆனால் அவங்க எல்லாருமே நல்லா கேர் பண்ணுவாங்க சார். அந்த கேரிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு மாதிரி அவங்கள மட்டும் கேர் பண்ணுறது வந்து எனக்கு காண்டாகும். அதனால் நான் என்ன பண்ணுவேன், எனக்கு சாக்லேட் வாங்கித்தாமா அம்மா, அது வாங்கித்தேன் இது வாங்கித்தான்னு சொல்லுவேன். எல்லாமே வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுப்பாரு. கொடுத்துட்டு எல்லாருக்கும் எல்லாமே வாங்கி தருவார். என் அக்காவுக்கு மட்டும் ஸ்பெஷலாக எனக்கு 50 ரூபா கேட்டுறேன், அவங்களுக்கு மட்டும் வாங்கி தருவார் சார். அது பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப காண்டாகும். அப்படிதான் சார் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா போவேன். எங்கள் வீட்லேயும் வந்து என் அக்காவுக்கு வந்து பேசி கொடுக்குற மாதிரி தான் இது பண்ணாங்க. எனக்கும் ரொம்ப பிடிக்கும் இவங்கள. அதுக்கப்புறம் நான் கவிதைலாம் எழுதி கொடுத்தேன் சார். அதை வந்து எல்லார்கிட்டையும் காமிச்சு அதை படிச்சாரு. சரி, ஓகே. என்ன கவிதை எழுதி கொடுத்தீங்க? வெய்யோல் கிளியாய் நான் இங்கே இருக்கிறேன், கொய்யா பழமென நீ தெரிகிறாய் எனக்கு, ஐயோ என திகைத்தே உன் ஆழ்மனதில் இடம் பிடிக்க நான் வருகிறேன். பாட்டாவே எழுதலாம் போலயே. சரி, உங்களுக்கு இவங்க அக்கா மேல கிரஷ். அவங்களுக்கு தான் சார் கிரஷ். நான் பேசவே கூடாதுன்னுவாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து அப்புறம் ஏமா நீ நடுவுல வர? இல்ல சார், கொஞ்சம் கவிதை வேற எழுதுற. சரி, இப்போ இவர் வந்து உங்க அக்கா கல்யாணம் பண்ணிக்கலாமா? அவங்க பேசி முடிச்சிட்டாங்க சார். கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல சார், இப்போ பேசி முடிச்சிட்டாங்க. ஆமா சார். ஆனாலும் காண்டா தான் இருக்கும். சரி, இவருக்கு என் மேலதான் இல்ல போல, பெரியக்கா மேலதான் இருக்குன்னு நினைச்சேன். இன்னொருத்தவங்க 3 பொண்ணு சொன்ன நடுவில் ஒரு ரிலேஷன் மேரேஜ் ஒருத்தவங்க போனோம் சார். அங்க பார்த்து அவங்களும் இவங்களும் சேர்ந்து இருக்கிறாங்க சார். சரி, சும்மா பேசியிருப்பாங்க. ஆமா சார், ஆனாலும் காண்டா. சரி, இப்போ உங்க அக்காக்கு அவங்களுக்கு பேசி முடிச்சிட்டாங்க. ஆமா சார். மூஞ்செல்லாம் அப்படியே இஞ்சி துணை குரங்கு அப்படியே மாறுது. மூஞ்செல்லாம் அப்படியே மாறுது. லைட்டா பர்னிங் ஆவட்டு சார். ஆவட்டுனா போங்க மாதிரி பேசுறீங்க. வாழ்த்தாவே சார் போறாங்க. அவங்க வாழ்த்தவே இல்லையம்மா. உங்க அக்கா தானே கல்யாணம் பண்ற, வாழ்த்தவே பண்ற போ அப்படி மாதிரிலாம் பண்ற. சார் அது அப்போ வந்து ஒரு இதுவாக இருந்தாலும் இப்போ அவங்க நல்லா இருக்கட்டும் சார். இப்போ வந்து அந்த ஒரு பாண்டிங் என்றைக்குமே மாறல சார். அவர் வந்து என்னை கேர் பண்ணுறது, இப்போவுமே என்னை வெளியே கூப்பிட்டு போனால் அது வாங்கி தருது, இது எந்த ஒரு கேருமே அந்த இப்போ ஒரு அண்ணனா இவ்வளோதான் பேசணும், அப்பானா அவ்வளோதான் பேசணும். ஆனால் இந்த முறை பொண்ணுன்றதுல வந்து அந்த ஒரு கொஞ்சம் எல்லாமே கலந்து இருக்கிறது தானே சார். ஓகே, ஆல் செட் அண்ட் டன் முடிஞ்சிருச்சு. அது வந்து இப்போவுமே இருக்கு சார். அது ஓகே, ஆல் செட். இப்போ தான் கல்யாணம் பண்ண போறாரு, பண்ணிக்கிட்டோம் சார். ஆனால் எங்கள் ரிலேஷன்ஷிப் ஒரு முறையாக வாழ்த்து வர மாட்டேங்கிறேன். ஆக்சுவலாக என்னன்னா, நான் எனக்கு மேட்சாக போட்டு சொன்னேன் சார். அது கூட அவங்க சொல்லி தான் சார் போட்டேன்னாங்க. அதான் எனக்கு காண்டாயிடுச்சு. மேட்சாக போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போ கல்யாணம் பண்ண போகிறோம், அவங்க வந்திருக்கலாமே, நீங்கள் எப்படி வந்தீங்க? நான் தான் வருவேன். நீங்கள் ஏமா வரணும்? அவங்க தானேமா வரணும். ஏன் சார் நான் வரக்கூடாதா? ஏன் நானும் உங்களுக்கு மறு பொண்ணு தானே சார். நான் உங்களுக்கு மறு பொண்ணு தானே. என்ன பேச்சே இல்லை. சரிம்மா, இப்போ அவங்க வந்தால் ஆப்டாக இருக்கும் இன்னும். ஆனால் அவங்க வரல, நீங்கள் எப்படி வந்தீங்க? அவங்கள விட மாட்டேன், நான் தான் வருவேன். பயங்கரமான ஒரே மாதிரி இருக்கும் போலயே. அப்படிலாம் இல்லை சார். அவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனால் எங்கள் மாமா நானும் ஜாலியாக இருப்பேன், நானும் கிண்டல் பண்ணுவேன். அது வந்து எங்களுக்குள்ள இருக்கிற பாண்டிங் வந்து அவங்களுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. மனைவிங்க ஸ்தானத்தை விட அவங்க எடுத்துக்கிட்டோம், முறை பொண்ணுங்க ஸ்தானத்தை விட்டு கொடுக்க முடியாது. எடுத்துக்கணும், அவ்வளோதான். சரி, இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ண போறீங்க. இப்போ இவங்க இவ்வளோ தூரம் வந்து உங்கள் மேலே உணர்ச்சியா, அத்தை பொண்ணு நான் இப்படி தான் இருக்கணும், முறை பொண்ணு இப்படிலாம் பேசுறது இருக்குல்ல, இது உங்களுக்கு எப்படி இருக்கு? நீங்கள் அங்கேயும் சமாளிக்கணும், இங்கேயும் சமாளிக்கணும். ஆமாம் சார், 2 பேருமே. இன்னொருத்தருக்கு அவங்களும் 3 பேருமே நான் ஒரே மாதிரி தான். எல்லா பக்கம் பஞ்சு தான். ஆமாம் சார். டிஸ்டர்பா இல்லையா ஒரு மாதிரி இடம்? இல்லை சார், அது ஒரு ஜாலியாக இருக்கும். ஜாலி பண்ணுவார். ஜாலியாக இருக்கும் சார். என்ன ஜாலியாக இருக்குது இதில்? இல்லை, அவங்க ஊரில் இருக்காங்க. அவர் எல்லாமே பாசமாக செய்வார் சார். நம்ம முறை பொண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து அந்த யாருக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும்னு சொல்லி இவங்க தான் மேரேஜ் பண்ண போனால் ப்ரியாரிட்டி கொடுக்கணும்னு தெரியுது. இருந்தாலுமே எங்கள் மேலே இருக்கிற அந்த பாசம் விட்டு தராமல், அந்த ஒரு முறை பொண்ணுனா இப்படி இருக்கணும், அது வந்து மேரேஜ்க்கு அப்புறமும் இருக்கும் அப்படின்ற ஒரு அது ஒரு புரிதல் அவருக்கும் இருக்கும், எங்களுக்கும் இருக்கும் சார். அதனால் அது ஒரு மியூச்சுவலாக தான் சார் போகுது. அந்த அளவுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் தான் இல்லை சார்.